விமான விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை அறிய உதவும் கருப்பு பெட்டியை தேடும்படி இப்போது அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் விபத்து ஏற்பட்ட கடைசி நிமிடங்களில் என்ன நடந்தது என்பது அந்த கருப்பு பெட்டியில் பதிவாகி இருக்கும். விமானியின் பேச்சு மற்றும் விமான கட்டுப்பாட்டு அறைக்குள் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியது உள்ளிட்ட விவரங்கள் இந்த கருப்பு பெட்டியில் இருக்கும். அதில்தான் விமான விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, விபத்து ஏற்பட்டதற்கான கடைசி நொடியில் விமானத்திற்குள் என்ன உரையாடல் நடைபெற்றது, அவர் விமான கட்டுப்பாட்டு அறைக்குள் விமானி தொடர்பு கொண்டு என்ன பேசினார் என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் விமான விபத்து ஏற்படுவதற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உண்மையான ஆவணம் அந்த கருப்பு பெட்டிக்குள் தான் இருக்கும். வழக்கமாக விமான விபத்துக்கள் ஏற்படும் போது கடலுக்குள் இந்த கருப்பு பெட்டிகளை தேடும் பணி நடைபெறும். மலைப்பகுதிகளில் விமான விபத்து ஏற்படும் போது அந்த மலை பகுதிகளில் நடைபெறும். இப்போது இது அகமதாபாத் விமான நிலையத்தின் அருகே அந்த நகர்ப்பகுதிக்குள் நடைபெற்றிருப்பதால் எளிதில் இந்த கருப்பு பெட்டியை மீட்டு விமான விபத்துக்கான உண்மையான காரணம் விரைவில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போயிங் ரக விமானங்கள் விபத்தில் சிக்குவதில்லை. இதுதான் முதல் முறையாக இது போன்ற விபத்து அண்மை காலங்களில் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் புறப்பட்ட சில நிமிடங்களில் 3 நிமிடங்களில் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, எத்தகைய பழுது ஏற்பட்டது என்பதை கண்டறியும் அந்த கருப்பு பெட்டி எங்கே என்று தேடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் விமானத்தில் சிதைந்த உருக்குலைந்த அந்த பாகங்களை இப்போது அந்த மீட்பு படையினர் தேடி வருகிறார்கள். கருப்பு பெட்டி கிடைத்தவுடன் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும். இப்போது அகமதாபாத் அந்த விமான விபத்தின் கோர விபத்து தொடர்பாக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், வணக்கம் ஆண்டன். தற்போது இந்த விமான விபத்தில் அடுத்து இந்த பலியானவர்கள் விவரம், மீட்பு பணிகள் விவரம், விபத்துக்கான காரணம் மற்றும் ஏர் இந்தியா நிறுவனத்தின் அந்த அறிக்கை, மேலும் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி படுகாயம் அடைந்திருப்பதற்கான தகவல் உள்ளிட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதான தகவல்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது என்ன